சரிப்பா. தருண், தியா, நீங்க 2 பேருமே உங்க கிளாஸுக்கு போங்க. நான் சுடரை கூட்டிட்டு பிரின்சிபால் ரூம் வரைக்கும் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. சுடரை இந்த ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஸ்டூடண்ட் மாதிரி ஸ்மார்ட்டான ஸ்டூடண்ட்ட கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். என்ன கிளாஸ் சுடர்? 4th ஸ்டாண்டர்ட் மேடம். இது வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சோமா? டேல் ஸ்கூல்ல படிச்சேன் மேடம். சுடரோட அம்மா பேரு அபி. என் கூட பிறந்த தங்கச்சி. ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கு சரியான காரணம் என்னன்னு கூட இது வரைக்கும் எனக்கு தெரியாது மேடம். சுடரை எங்க பொறுப்புல பாத்துக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. சுடரையும் தியா, தருண் மாதிரி நல்லா படிக்க வைக்கணும் மேடம். அதுதான் என்னோட ஆசை. புரியுது. நீங்க சரியான டைம்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் மண்டே அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. நீங்க ஜெயிலுக்கு போய் சுடரோட டிசியை வாங்கிட்டு வந்துருங்க. டிலே பண்ணிடாதீங்க. அப்பதான் சீட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரொம்ப நன்றி மேடம். சுடர், என்ன பண்ற? நான் படம் வரையறேன் மாமா. படமா? என்ன படம்? சாமி படம். உனக்கு சாமி படம் எல்லாம் வரைய தெரியுமா? பார்த்தா வரைஞ்சிடுவேன். பாருங்க மாமா. சுடர், ஏதோ சாமி படம் வரையறேன்னு சொன்ன. ஏன் போட்டோவா வரைஞ்சு வச்சிருக்க? ஆமா மாமா, சாமி தான் வரம் கேட்டா கொடுக்கும்னு அம்மா சொன்னாங்க. நீங்க தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு படிக்க போற வரம் கொடுத்திருக்கீங்கல்ல, அப்போ நீங்க தானே சாமி. நல்லா இருக்க மாமா? நல்லா இருக்கு. உன் சிரிப்பு மாதிரியே ரொம்ப அழகா இல்ல. நல்லா வரையற. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சுடரை நல்லா படிக்க வைக்கணும். நாளைக்கு நாம டிசி வாங்க ஜெயிலுக்கு போகணும்ல. டிசி வாங்கிட்டு அப்படியே உன் அம்மாவையும் பார்த்துட்டு வரலாம். அம்மா, சுடர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயும் கிளம்பிக்கிட்டு இருக்காமா? சரளா, போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மேடம், நான் அபியோட அண்ணன். அபிய பார்க்க முடியுமா? அபியா? எந்த அபி? இங்க பாருங்க, நான் இங்க புதுசா வந்திருக்கிற ஸ்டாஃப். சுடர் அம்மா யாருன்னு எனக்கு தெரியல. நான் சுடருக்கு டிசி வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியே அபிய பார்த்துட்டு போலான்னு நினைச்சோம். ஹாய் மேடம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா யார் இவங்க? இந்த பாப்பாவோட அம்மா தான் அபிநயா. இங்கதான் இருக்காங்க. சுடர் இங்கதான் படிச்சா. ஓகே, நீங்க டிசி வாங்கணும்னா உள்ள ரைட்டர்ட்ட போய் கேளுங்க. பர்மிஷன் இல்லாம கைதி எல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? சரி மேடம், ரைட்டர் ரூம். ஸ்ட்ரைட்டா உள்ள போய் லெஃப்ட்ல போங்க. சரி மேடம். சரி. அபி, சுடர் உங்க அண்ணனும் வந்திருக்காங்க. அவங்க ரைட்டர் ரூம்ல தான் இருக்காங்க. நீ போய் பாரு. காஞ்சனா மேடம், அவங்க நைட் டியூட்டி பாத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இன்னும் வரல. இனிமே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணா ரைட்டர் மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கி சுடரை போய் பாத்துட்டு வந்துற. சீக்கிரம் போ அபி. என்ன சுடர், யாருமே இல்லையே. சுடர்மா, டிசி வாங்க வந்து உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. என்னாச்சு? மாமா, எனக்கு இந்த ஜெயில எல்லா இடமுமே தெரியும். நான் மட்டும் போய் அம்முவை எப்படியாவது பாத்துட்டு வரட்டுமா? சரிடாமா. அம்மு, அம்மு. சுடர், நீ தங்கம்.